இப்படிப்பட்ட சூழ்நிலையில லேகியோ என்ற ஒரு பிசாசு பிடித்த மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்தான். சரீரத்தில் பிசாசு பிடிச்சவனாய் இங்கேயோ எங்கேயோ அலைந்து வருகிறவரை அலைக்கழித்து பயமுறுத்தி மனிதர்களை பயமுறுத்தி துன்பப்படுத்துகிற ஒரு மனுஷனாய் இருந்தான். மனுஷன் அடக்குவதற்கு ஒருவராலும் கூடாமல் இருந்தது. இந்த பிசாசு பிடிச்ச மனுஷனை ஒருவராலும் அடக்க முடியல. கவலை பாரம் அவனுடைய பாரம் அழுத்ததுனால குடும்பம் அவனை ஒதுக்கி வச்சுட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம அநேகர் இருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் நான் அநேகர் இருக்கிறோம். பிரச்சனையோடு கூட பாரத்தோடு கூட பிசாசின் பிடியில அவதிப்பட்டுக் கொண்டு இருக்கிறோம். நமக்கு விடுதலை வராதான்னு சொல்லி அநேகர் இயங்கிக் கொண்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட மனுஷனுக்கு மனுஷனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி விடுதலை கொடுத்தார் என்பதை இந்த நாள் நாம் பார்க்க போகிறோம். இப்படிப்பட்ட மனுஷனை சுகப்படுத்தும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கலிலேயா என்ற நாட்டிலிருந்து தங்கள் கடற்கரைக்கு அப்புறமாய் வந்து இந்த தனி ஒரு மனிதனுக்காக விடுதலைக்காக இயேசுவானவர் வந்தார். இயேசுவானவர் பார்த்த மாத்திரத்துல இன்னும் அதிகமாய் கத்த ஆரம்பிச்சான். ஐயோ ஐயோ எரியுதே எரியுதே கத்த ஆரம்பிச்சான். கண்ணீரோட கத்த ஆரம்பிச்சான். முடியல வராதீங்க வராதீங்கன்னு ரொம்ப கண்ணீரோடு கூட கேட்க ஆரம்பிச்சான். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாமளும் இருக்கிறோம். இயேசுவை பார்த்த மாத்திரத்துல நமக்கு சுகம் வேணும்னா ஆனா கேட்பதற்கு மனம் இல்லை. விடுதலை வேணும் ஆனா இயேசு எப்படி வருது நம்மளால தெரியல. இந்த தேவனுடைய சுகத்தை தர விரும்புகிறார். இந்த இயேசுவானவர் இந்த மனிதனை பார்த்த மாத்திரத்துல லேகியோனை பார்த்த மாத்திரத்துல அப்படி கிட்ட வந்தார். மனம் உருகிறார். கிட்ட வந்த மாத்திரத்துல அந்த லேகியோ என்ன பண்ணா மறுபடியும் எழுந்து ஓட ஆரம்பிச்சா. மறுபடியும் எழுந்து ஓட ஆரம்பிச்சா. முடியல என்ன விட்டுருங்க, என் பகுதிக்கு வராதீங்க, என் பகுதிக்கு வராதீங்க கூப்பிட்டா. இயேசுவோட பாதத்துல போய் விழுந்தான். இயேசுவோட பாதத்துல போய் விழுந்தான். இப்படி ஒரு சூழ்நிலையில் நாம் அநேகர் இருக்கிறோம். நம்ம பாரத்தை நாமளே சுமந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய கண்ணீரை நாமளே சுமந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய துக்கம் இறக்கான துக்கம் நாமளே சுமந்து கொண்டிருக்கிறோம். இதை கர்த்தர் கண்ணீரை எல்லாம் மாற்றுவதற்கு நம்முடைய ஞாபகம் வந்திருக்கிறார். இந்த மனுஷனை பார்த்த மாத்திரத்துல அவனை தொட்டு தூக்கினார் ஆண்டவன். தூக்கின மாத்திரத்தை உன் பேர் என்னன்னு கேட்கிறார். அவன் சொல்றான், என் பேரு லேகியோ. 1000 பிசாசு பிடிச்சதுனால எனக்கு லேகியோ என்ற பெயர் உண்டு. இந்த மனுஷன் மேல ஆண்டவர் மனதுருகுனார். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு பிசாசு ஒரு பேய் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்துச்சுன்னா அவன் அலைக்கழிக்கிற காரியம் ரொம்ப மோசமா இருக்கும். 1000 பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா அவன் எப்படி சிந்திப்பான், எப்படி அவன் செயல்படுவான், அவன் எண்ணங்கள் எப்படி இருக்க யோசிச்சு பாருங்க. ஆனா இந்த மனுஷனை தேடி கர்த்தர் வருகிறார். இந்த ஒரு மனுஷனை தேடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். தனிப்பட்ட ஒருவனை தேடி, உங்களை தேடி. நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் இந்த சூழ்நிலையில இருக்கிறீங்க, இந்த பலவீனத்துல இருக்கிறீங்கன்னா தேவனை இப்போது கூப்பிடுங்க. எப்படி ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறான்னு பார்ப்போம். ஆமா, இந்த மனுஷனை கர்த்தர் தொட்டு மாத்திரத்துல ஆண்டவர் சொல்றாரு, இவனுக்குள்ள இருக்கிற எல்லா பிசாசின் கிரியைகளும் நினைக்கிறோம் விழுந்துட்டானே ஏதோ ஆயிடுச்சு. அவன் எழுந்திருச்ச மாத்திரத்துல பரிபூர்ண சுகத்தோடு எழுந்திருக்கிறான். 1000 பிசாசுங்க, 10000 பிசாசு இருந்தாலும் கர்த்தர் துரத்த போதுமானவங்க சாட்சி சொல்ற எல்லாருக்கும் போறான். நான் சுகமாயிருக்க பாருங்க. எனக்கு எவ்வளவு பிசாசு இருந்துச்சு, என்னை ஒதுக்கிதான் வச்சுங்க, என்னை ஒதுக்கி வச்சுக்கல. இப்ப பாருங்க சுகமாயிட்டேன். கர்த்தரை சுகப்படுத்துறான். என் பலவீனத்தை ஆண்டவர் மாத்திட்டானே. நான் 1000 பிசாசோடு கூட இருந்தேன். என் சுக சந்தோஷத்தோடு வரேன். ஆண்டவர் நேசிக்கிறான். சந்தோஷத்தோடு இயேசுவை நான் பின்பற்றிட்டேன்னு சொல்லி இயேசு அருகாமையில வந்து நிற்கிறான். ஒரு பாதத்துல பண்ணிட்டு, ஆண்டவரே மோடு கூட நான் வரேன். இதுதான் ஒரு மனம் மாற்றம். மோடு கூட நான் வரேன். என் வாழ்க்கையில சுகத்தை கொடுக்கறதுக்கு அநேக தெய்வங்கள் உண்டு நினைச்சேன். தெய்வங்களை காப்பாத்தல. நீங்க வந்து நான் தேடி வரல, ஆனா நீங்க என்ன தேடி வந்தீங்க. நீங்க தேடி வந்தீங்க. இந்த தெய்வத்தை இப்போது ஒரு தேடி ஆண்டு வந்திருக்கிறார். தெய்வத்தை இருதயத்துல கூப்பிடுங்க. எத்தனையோ பிசாசு குணமாவது கர்த்தரால் கூடும் என்றால் உங்க வாழ்க்கையில் பலவீனத்தை மாற்ற கர்த்தராலே கூடும். ஆமென். வார்த்தையில வல்லமை உண்டு, விடுதலை உண்டு, சுகம் உண்டு. இந்த இயேசுவை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் பாவியா இருந்த மனுஷன் தான். நாங்கள் போராட்டத்தோட, உபத்திரத்தோட, கண்ணீரோட, கஷ்டம் எல்லாம் உங்களுக்கு என்னென்ன பலவீன பாடுகள் இருந்து எல்லாமே எங்களுக்கு இருந்தது. இப்போதும் ஒரு சில காரணம் இருந்தாலும் கர்த்தர் சமாதானத்தினால் மாற்றி இருக்கிறார். சுகத்தை கொடுத்து ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். இந்த தேவன் நீங்க இருதயத்துல கூப்பிட 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 நிச்சயமாய் கர்த்தர் விடுதலை ஆக்குவார்.